இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா கான்சென்ட்ரேஷன். நிறைய கேயாட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்குதுல்ல. பிள்ளைங்க படிக்கிறதும் சரி, பெரியவங்களும் சரி, வாழ்க்கையில ஆக்கப்பூர்வமான காரியங்கள். we are disturbed by so many chaotic sounds around us. ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க, எப்படி நம்ம காமா குவைட்டா இருந்தா சாதிக்க முடியும்னு சொல்லி. ஆகவே அவங்க என்ன செய்தாங்கன்னா, கிளாஸ்ல எக்ஸாம் எழுதுற 2 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, 2 ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போறேன். முதல்ல கூட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்தி கூப்பாடு போட வைக்க போறேன். 2வது சைலண்டா இருக்க சொல்ல போறேன். என்ன செய்யறீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கத்துனா உடனே பிள்ளைங்க தான் ஸ்கூல்ல சொன்னா கேட்கவா வேணும். ஒரே சத்தம் போட்டு பெஞ்சை டம்மு டம்முன்னு அடிச்சு ஷூவை போட்டு தரையில தட்டிக்கிட்டு ஒரே கலபுரம். இந்த எக்ஸாம் எழுதுற அந்த 2 பசங்களால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவங்களால ஒழுங்கா எக்ஸாம் எழுதவே முடியல. அந்த கொஸ்டினுக்கு பதிலை இவங்க யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தன் நாய் மாதிரி குலைக்கிறான், ஒருத்தன் என்னன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கத்துவாங்களே அந்த மாதிரி கத்துறான். ஒன்றுமே இவங்களால எழுதவே முடியல. அடுத்தது அதை எல்லாரையும் சைலண்டாக உட்கார சொன்னாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ்னுவாங்க பார்த்தீங்களா ஸ்கூலில். சைலண்ட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே உட்காந்து, ஒருத்தன் அழகாக படம் வரைகிறான், இன்னொருத்தன் அழகாக எழுதுறான், கவிதை எழுதுறான். அவனுடைய அந்த படித்த பாடங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி சப்தங்கள் இருக்கும்போது உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர முடியாது. நீங்கள் காமாக, குவைட்டா, பொறுமையா, நிதானமா, அமைதல், அந்த அமைதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில புதிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது கடவுள் எனக்கு உதவி செய்யலன்ற மாதிரி இந்த கூச்சல்கள் நடுவிலே நாம் நினைக்கிறோம், கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யல. ஆக்சுவலா கடவுள் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. எதுக்கு நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள்? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருந்த வில்லு, அம்பு, ஈட்டி எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சிட்டாராம், எல்லாத்தையும் அவர் முறிச்சு போட்டுட்டாராம். உங்களுக்கு விரோதமா உருவான ஆயுதத்தை அவர் முறிச்சிட்டாருன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்யற காரியத்தை நீங்க உணர்வீங்க. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சந்தடி எல்லாம் வேண்டாம், அமைதலா என் பாதத்துல உட்கார். நான் வரப்போகிற நாட்கள்ல என்ன உங்க வாழ்க்கையில செய்ய போறேன், எந்தெந்த பகுதியில ஜெயம் கொடுக்க போறேன். I'm going to reveal things to you. Be still, come and sit at my feet. Have a time of meditation. Sit and read the Bible. The Lord says He will make the wars to cease to the ends of the earth. He will break the bow and shatters the spear. He burns the shields with fire. Your Lord God is with you. அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். அமர்ந்திருந்து அவரே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. I believe today your battles are already won. You just sit and listen to what God says. You will know that He has already given you the victory. Today, be still and know that God is your God. ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.